ஓகே, இது வந்து மொத்தம் மூன்றரை பரப்பு காணியில் அமைஞ்ச வீடு தான் விற்பனைக்காக இருக்கு. சில பேர் அள்ளி குளிக்கணும் பாலியில் குளிக்கணும்னு யோசிக்கலாம். ஒரு வெளிநாட்டுக்காரங்க அப்படி யோசிக்கிறது. ஃபுல்லா டைல் இது கல் தான் பதிச்சிருக்கு, நிலக்கல்ல பதிச்சிருக்கு. தோட்டங்களுக்கு நடுவுக்குள்ள ஒரு வீடு வேணும்னு சொன்னா தாங்க வந்து நின்றுட்டு போகக்கூடிய மாதிரி அளவான வீடுகளை தாங்க பெரிய தாங்க வார நேரம் நிற்கக்கூடிய மாதிரி மேலே ஃபுல்லாகவே பனால் வேலை செய்து இது இதெல்லாம் தேக்கு எங்களோட வன்னி தேக்கு எங்களுக்கு முக்கியமான பெரிய ஒரு வருஷம் தான் பண்ணும்போது அதுலேயே எங்களுக்கு கேட்டது வீட்டுண்ட பரமதியை நாங்கள் டோட்டலாக காணி இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் இந்த பரமதிக்கு கொடுக்குறோம். தண்ணி அது சொல்ல தேவையில்லை, தண்ணி சொல்ல தேவையில்லை, பாட்டு எதுக்கு காட்டுறேன்னா 2 வீடு கட்டலாம். பெட்டி இடம் இருக்கு பாருங்க, அப்படியே பெட்டிய ஒரு இடம் இருக்கு. மொத்தம் எத்தனை அறை என்ன? 3 அறை. அதே மாதிரி வாஷ்ரூம் இல்லையா. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கரிபான். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிலாவரையில் நிற்கிறேன். குறிப்பாக சுண்ணாகம் புத்தூர் வீதியில் நிற்கிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் 2 வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 வீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்கு. இதை வந்து JM ரியல் எஸ்டேட் இவையெல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து நிலாவர கிணறு தானே, நிலாவர கிணத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திலே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வீடு விற்பனைக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பரப்பில் அமைஞ்ச ஒரு வீடு தான் இது விற்பனைக்காக இருக்குது. மற்ற வீடு பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை வீதி தானே, அதுக்கு அண்மையிலேயே ஒரு வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த 2 வீட்டு விவரம் தான் இந்த வீடியோவில் காட்டுக்குள்ள போகிறோம். நீங்கள் யாராச்சும் வீடு வேண்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்க சொன்னால் இவரை தொடர்பு வேண்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி வசதிகளோடு இருக்குது, எத்தனை அறைகள் இருக்குது, என்ன மாதிரி சூழல் சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டு சரியான லொக்கேஷனை காட்டிக்கொள்ள நீங்கள் சுண்ணாத்துலேருந்து அப்படியே நிலாவர கிணறுக்கு வாரீங்கன்னு சொன்னால் நிலாவர கிணத்துக்கு போக முதல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வலக்கை பக்கம் இதில் பாருங்கள் இந்த வீடு இருக்குது. இந்த வீதியில் பசங்க கிட்டத்தட்ட 20-30 மீட்டர் தூரத்துலேயே இந்த வீடு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வீட்டுண்ட வழி பக்கத்தில் நிற்கிறோம். அப்படியே உள்ளுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். அண்ணனுக்கு வணக்கம். வணக்கம். அப்படி இருக்கீங்க அண்ணா? சும்மா இருக்கும். ஓகேண்ணா. அப்படியே வாசனை வந்தால் பார்த்தீங்கன்னா பின்னு தெரிய வீடு தான். இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கேன். ஆமாம். இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இது சரியா 2 பரப்பில் இருக்குண்ணா. 2 பரப்பில் எங்களோட இப்போ இது இருக்கு புத்துச்சந்தி இருக்குல்ல, புத்துச்சந்தி சுண்ணாம்புரம் ரோட். சுண்ணாம்புரம் அந்த காபட்லேருந்து 2வது ஒரு 30 மீட்டரில் இந்த ரோட்டில் முதலாவது காணி சரியா 2 பரப்பில் இருக்குது. 3 ரூம்ஸ், அட்டாச் பாத்ரூம், கிச்சன், ஹால் எல்லா வசதிகளோட வெளியில் ஒரு வாஷ்ரூம். வெளியில் பார்த்துட்டு போவோம். இது வந்து ஃபுல்லா டைல் இது கல் தான் பதிச்சிருக்கு, நிலக்கல்ல பதிச்சிருக்கு. இது வந்து சின்ன ஒரு கார்டன், இது மாதிரி புல்லு பதிச்சேன் நான். சில பேர் இருக்கிறது இதில் விரும்பினாங்க அந்த இதுக்காக புல்லு பதிச்சு இப்போ தான் முளைக்குது. புல்லா பதிச்சு பதிக்க நீ பூக்காண்டு வைக்கக்கூடிய மாதிரி சைட்டு புல்லா அடிச்சுட்டு இருக்கேன். ஓகேண்ணா. பைப் லைனோட எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஆமாம், கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக CCTV கேமராவோட பாதுகாப்போட இருக்கு. ஓகே, அப்படி நாங்கள் விட்டு அங்காள பக்கத்தையும் பார்த்துக்கலாம். என்ன அங்காள பக்கம் தோட்டமா? இது தோட்டம் என்ன செம்பாட்டு மண்ணோட அப்படியே விட்டுக்கிறேன்னா வீட்டு தோட்டங்கள் வைக்கக்கூடிய மாதிரி அப்படி அந்த செட்டப்பில் விட்டுருப்பேன். ஓகே, தென்னை நிற்குதுண்ணே. தென்னை 6 தென்னை நிற்குது, ஃபுல்லாக காயோட நிற்குது. மற்றது இது வந்து ஒரு தொட்டியும் மோட்டார் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. வெளியில் ஒரு குளிக்கிற வாஷ்ரூம் சொன்னால் தொட்டி சில பேர் அள்ளி குளிக்கணும் பாலியில் குளிக்கணும்னு யோசிக்கலாம். வெளிநாட்டுக்காரன் அப்படி யோசிக்கிறது. அந்த இதுக்காக இந்த வசதியோடு இருக்குது. வேறுங்க அப்படியே உங்களுக்கு தொட்டி அங்கால மோட்டர் ரூம் அதெல்லாம் இருக்குன்னு. ஓகே, இது கிணறு இருக்குண்ணா. நான் இருந்து குளிக்கிறதுக்காக யோசிச்சிட்டேன். ஓகே, வேறு செம்பாட்டு மண் தானே சொன்னால் சொல்ல தேவையில்லை. சொன்னால் தண்ணியும் யோசிக்க தேவையில்லை. இது வழியில் ஒரு டாய்லெட் இருக்குண்ணே. இப்போ கெஸ்ட் ஹவுஸாக செய்கிறாங்க எல்லாருமே கேப்பினா வழி டாய்லெட் ஒன்று கட்டாயம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிற இதையும் யோசிக்க விரும்ப மாட்டேன். எல்லாரும் விரும்ப மாட்டேன். வழியில் கட்டாயம் பண்ணுறது தேவைன்ற மாதிரி யோசிப்பினா. ஓகே, சரி. இந்த வீட்டை பேர் வந்து கட்டி எவ்வளோ காலம்? இப்போ 1 வருஷமாக. 1 வருஷமாக தொடங்கி நாங்கள் 1 வருஷமாகி இப்போ முடிஞ்சுது. நாங்கள் இப்போ இதை சேலுக்கு போனோம். நீங்களே கட்டினீங்க? ஆமாம், எல்லாருமே அடிச்சு கேட்டபடி வீடு ஒன்று போடுங்கன்னு சொல்லி கேட்டபடியா பழமே காணி தான் போடுறது. நாங்கள் அந்த புத்தூரில் ஒரு வீடு போட்ட அப்புறம் எல்லாரும் அடிச்சு கேட்டபடி அவங்க வீட்டோட வந்து தாங்கன்னு சொல்லி கேட்க உடனே வந்து வேணும்னு சொன்னால் பழமே இந்த உறவுகள் அடிச்சு கேட்டபடி தாங்க வந்து நின்றுட்டு போகக்கூடிய மாதிரி அளவான வீடுகளை தாங்க பெரிய இதாக தாங்க வார நேரம் நிற்கக்கூடிய மாதிரி. அப்போ கேட்டபடியே 3 ரூம்ஸோட ஒரு வேலை சரி வாங்க வீட்டை காட்டுற பாருங்க. ஒரு குட்டியா கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. குட்டி நல்ல அழகான வீடு எல்லாருமே வந்து கேட்டபடி அழகா இருக்குது. வடக்கு வாசல் வீடு மல்லும் பெரிய வீடு இந்த பராமரிக்க கஷ்டப்பட அப்படி ஒன்று அழகான வீடு. பெரிய ஃபுல்லாகவே டைல்ஸ் படிச்சிருக்கு. மேலே ஃபுல்லாகவே பனால் வேலை செய்யுது. இரவுல நல்லா நைட்டாக இருக்கும். ஃபோட்டோ லைட்லாம் அடிச்சு இரவுல நல்ல ஒரு வடிவாக இருக்கும். நைட்டுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஃபுல்லாகவே வீடு தான். ஃபுல்லாகவே இது பஸ் ரூட் உள்ள இது இது பஸ் ரூட். இதுலேருந்து 1 கிலோமீட்டர்ல
சரியா பின்னுக்கு எல்லாம் தோட்டங்கள் என்ன ஃபுல்லாவே இது இங்கால தோட்டம் அங்கால அடுத்த வீடுகள் லைன் நாங்கள் பக்கத்துல ஒரு வீடு வேலை தோட்டம் என்ன தோட்டம் இங்கால இயற்கையான இடம் இயற்கையான இடம் அந்த எங்கட சிட்டிக்கு இருந்து நாங்கள் கஷ்டப்படுறதை விட அமைதியான சூழலுமே இருக்கிற விஷயம் அந்த அமைதியான சூழலை தம்பி ஒரு வீடு இருந்தா சொல்லுங்க என்னட்டே பர்சனலா கேட்டுக்கேன் நிறைய பேர் உங்களுக்கு காட்டிக்கொள்ளுங்க இயற்கை வரப்ப மெயின் ரோட்டோட கடை முள்ள கடை வசதிகள் எல்லா வசதிகளுமே இருக்கு முழு வசதிகளும் இருக்கு ஓகே அப்படி நாங்கள் வீட்டுக்குள்ள போய் காட்டிக்கொள்ளும் பாருங்க வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பதிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் பாருங்க மேலெல்லாம் இந்த பண்ணல் எல்லாம் அடிச்சிருக்கு அப்படியே பாருங்க மற்ற ஃபேன் லைன் எல்லாம் விட்டு கிடக்குறேன் ஃபேன் லைன் எல்லாம் விட்டுருக்குது ஃபேன் எல்லாம் இப்போ பூட்ட போகிறேன் பூட்டி தான் கொடுப்பேன் ஓகே மற்றது முதலாவது ரூம் இது வந்து சாமி அறைன்றது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் சாமி அறைன்னு சொல்லி இதை காட்டுறோம் வடக்குவாசல் வீட்டுக்கு இது தாய் அறைன்றது இப்போ எங்களை எந்த சமயக்காரன் எங்கே இதுவும் எடுப்பினோம் எங்களுக்கு அப்போ அவை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் இல்லை வீடு ஃபுல்லாகவே பண்ண லைட் அடிச்சு இது மொத்தமாகவே வந்து எங்களை 1200 ஸ்கொயர் ஃபீட் 1200 வீடு ஃபுல்லாக ரூமுகள் வந்து இது வந்து 10க்கு 1000 இது வந்து 110 ஸ்கொயர் அதாவது 10 அடி அகலமும் 11 அடி அகலமும் 10 அடி நீளம் அந்த சைஸ் இருக்கும் எங்களோட முறைப்படி கட்டுறேன்னு ஒரு சைஸ் இருக்கு ஹோல் வந்து சரியா எங்களுக்கு இது வந்து 21 10 10 இருக்குது இதெல்லாம் தேக்கு எங்களோட வன்னி தேக்கு நிலப்பிரயம் கிரயம் எல்லாமே வன்னி தேக்கு கதவு கூடிய வன்னி தேக்கு தான் அது வந்து பார்த்தாவே எங்களோட இந்த தேக்குன்னு சொல்லி கதவை பார்த்து கண்டுபிடிக்கலாம் மரத்தை தட்டி பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இந்த தேக்குன்னு சொல்லி இதே எங்களை பல தேக்கு வருது எங்கள் முரட்டுவ தேக்கு வருது ஒவ்வொரு இதில் வருது கலர்களில் பார்க்க தெரியும் சில பேர் வன்னி தேக்குன்னு சொல்லிட்டு கலர் டையை போட்டு அடிச்சு விடுறது நாங்கள் இல்லை இதெல்லாம் வந்து அந்த மிளகு மவுக்கினின்றாங்க இது ஃபுல்லாக கேமரா லைன் வந்து இந்த ரூமுக்கு கொடுத்துருக்கு வேர் போடுறோம்னு சொல்லி இந்த ரூம்ல இருந்தே பார்க்கலாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்குது ஃபோனுக்கும் இருக்குது எங்களுக்கு நீ வார இதை லைனை மாற்றி அப்படியே கொடுப்போம் ஓகே அப்படியே ஹோலுக்கு வந்து ஹோல் வந்து ஹோல்டர் வந்தேன்னா இது கிச்சன் வருது சின்ன ஹோல்டர் ஓகே ஜல கிச்சன் பெண்களுக்கு முக்கியமான பெண்கள் முக்கியம் சின்ன இடமாக வைக்கணும் பெரிய இடம் கிச்சன் வேண்டாம் எங்கட வீட்லேயே சொல்லிக்கணும் சின்ன கிச்சனா செய்தாங்க சாப்பாடு கேட்க மாட்டேங்க ஓகே ஜல பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகு இது வச்சிருக்கிறேன் நாங்கள் எங்கட இது பண்ணி பார்த்தா அந்த விறகு தான்ன்றதுக்காக வச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து கேஷுக்கு மாற்றிக்கொள்ளலாம் கேஷுக்கு மாற்றலாம் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் சிங்கில் இருந்து இல்லாமல் இது தட்டுகள் எங்களை இது எல்லாமே இருக்கு மேலையும் பார்த்தீங்கன்னா பல்ல அடிச்சுக்கிட்டேன் ஃபுல் பண்ணலாம் வீடு ஃபுல்லாகவே பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து ஹோலுக்கு பார்க்கலாம் கிச்சனில் இருந்தே ஹோல் பார்க்கலாம் சாப்பாடு கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க மற்ற இதாலே ஒரு வாசல் இருக்கு வெளியில் போகிறது ஓகே அப்படி மற்ற இது இன்னொரு ரூம் ஓகே எல்லாம் இந்த சின்ன சின்ன அளவான ரூம்ஸ் தான் பாருங்க கூட கெஸ்ட் ஹவுஸ் செய்கிறாங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் யூஸ்மே இருக்கு அளவான கியூட்டான இடம் வந்து ஓகே அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்கே பாத்ரூம் வாஷ்ரூம் ஒன்று இருக்கு ஓகே இங்கே கொமர்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது எல்லா இதுவுமே இருக்குது ஹீட்டர் மட்டும் போட்டெல்லாம் லைன் எடுத்து விட்டு லைன் எல்லாமே இனி அவன் தங்களுக்கு என்ன இது ஹீட்டர் தேவையோ அதுக்கு வேணுமா போட்டுக்கலாம் பாத்தில் இருந்து எல்லாமே வண்டி எல்லாமே இருக்குது ஃபுல்லாக டைல்ஸ் தான் இங்கே டைல்ஸ் வச்சுருக்கு ஏன்னு சொன்னால் பெரிய ஒரு வாஷ்ரூம் தான் முதல் அதுலேயே எங்களுக்கு கேட்டது இருந்தால் போடுங்கன்னு சொல்லி அப்போ ஒருத்தட்ட விருப்பத்துக்கு ஏற்ற அப்போ நாங்கள் ஒன்றை சாய்ஸ் பண்ணி கட்டுறது பிடிச்சாங்க சரி இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன ஓகே இதை பற்றி மேலே விவரங்கள் சொல்லுங்கள் அந்த வீட்டை பற்றி இது வரலாறுன்னு சொல்லி சொன்னால் இதில் தோம்பு உறுதிகள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் 1958 ஆண்டுலேருந்து இந்த வரைக்குமான வரலாறு இருக்குது தந்து விடுவோம் கொண்டே பாருங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறது எல்லாருமே கேட்குறோம் நாங்கள் ஒரு இன்ஜினியர்ஸை வச்சு நாங்கள் ஒரு விலை எடுத்தனாங்க அதே வீட்டுக்கு தந்த பொறுமதியை நான் டோட்டலாக விட் பண்ண பொறுமதியை ஆக்கியிருக்கோம் அப்போ 1,81,00,000 ரூபா இந்த வீட்டுண்ட பெறுமதி எங்களுக்கு ஒரு சைடு நாங்கள் 2 சைடில் பார்த்துருக்கோம் வீட்டுண்ட பெறுமதியை நாங்கள் டோட்டலாக காணின்ற எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் இந்த பெறுமதிக்கு கொடுக்குறோம் ஓகே வீட்டு பெறுமதியை காணியும் சேர்த்து கொடுக்குறீங்க இல்லை ஃபுல்லாகவே 1,81,00,000 ரூபா ஓகே ஓகே இந்த வீட்டுண்ட பெறுமதி ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடு தேவை குறிப்பாக சுன்னாகம் புத்தூர் ரோட் மெயின் ரோட்டோட மெயின் ரோட்டோட பக்கத்துலேயே உங்களுக்கு தோட்டங்கள் காணி விசாரிச்சு பாருங்க ஒரு பரப்பு என்ன விலை போகுது 2 பரப்பு காணி இந்த பெறுமதியை போடுங்க சுத்தும் அதில் போட்டு பாருங்க வீட்டுக்கு பெறுமதியை கேட்ட ஃபுல்லாகவே சுத்தமாக வீட்டுன பெறுமதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேட்பீங்க உள்ளத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம்
என்னன்னா எங்கள்கிட்ட லேபர்ஸ் இருக்கிறபடியா வீட்டுக்கு எங்களுக்கு லாபம் தேவையில்லை. ஓகே. எங்களுக்கு இந்த காணியை நாங்கள் வச்சுருந்தாங்க, இந்த காணியில் மட்டும் நாங்கள் விற்கிற பொறுமதி எங்களுக்கு வந்தால் வீட்டுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் லேபர்ஸ் சம்பளத்தோட மட்டும் இதை கட்டி கொடுக்கணுமே இருக்குது எனக்கு. சரி சரி, அதெல்லாம் இந்த விலை கொடுக்குறீங்க. இனி எதிர்ப்பும் கூடும். மற்றது வந்து இன்னொரு விஷயம்னா அந்த தண்ணி அதில் பற்றி சொல்லுங்கள். நல்ல தண்ணி என்ன செம்பாட்டு மண் தானே, நல்ல தண்ணி. நல்ல செம்பாட்டு மண் நாங்கள் சொல்கிறது அங்கேயுமே பார்க்க தேவை. செம்பாட்டு மண் சொன்னால் சொல்ல பார்க்க தேவை. ஃபுல்லாகவே பைப் லைன் செய்திருக்கிறேன். கூடி வந்தா இருக்கிறதா இது அதுவுமே வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கேட்ட மாதிரி வந்தவை இருந்தால் காடுமன்ற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் வண்டி போட்டிங்கன்னு சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வண்டி போட்டாச்சு. சரி ஓகே. இதில் மேலே விவரங்கள் தேவைன்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியும், தொடர்பு பண்ணி வண்டி கொள்ளாமல். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி இருக்கு. இன்னொரு வண்டி அது வந்து பருத்துறை ரோட்ல இருந்து சரி இதுலேருந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது அந்த வீடு. பருத்துறை ரோட்ல இருந்து சரியா ஒரு 650 மீட்டரில் அங்கே வீடு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ சரி. இப்போ நாங்கள் அடுத்த வீடு பார்க்க தான் வந்துட்டாங்க. என்ன இது வந்து புத்தூர் பேங்கடி ரோட்டில் நிற்கிறோம். சந்தியில இருந்து பருத்துறை பக்கம் வரைக்க புத்தூர் சரியா புத்தூர் அங்கே நிலாவர புத்தூர் சந்தி இருக்கலாம். அதில் இருந்து நீங்கள் ஒரு 800-900 மீட்டர் வந்தீங்கன்னா அதில் பேங்கடி ரோட்டே கேட்டாவே தெரியும். எல்லாமே பெரிய ஹாட்டியா புட்சிட்டி பெரிய எல்லாமே இருக்கு. பெரிய அங்கே ஸ்டோர் கம்பெனி அதில் ஒன்று இருக்கு. அதுக்கு நேர எதிரே ஒரு 650 மீட்டர் தூரம் சரி. இப்போ நாங்கள் பருத்தித்துறை வீதியெல்லாம் போய்க்கொண்டிருக்கோம். இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனை காட்டிக்கொள்றேன்னு பாருங்க. அப்படி நாங்கள் நேராக போகிறோம்னு சொன்னால் இதில் பாருங்க, இதில் பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது. பேங்க் தானே பீப்புள்ஸ் பேங்க். இதில் ஒரு பச்சை கலர் பில்டிங் எல்லாமே இருக்குது தானே. இதில் அப்படியே வரோம்னு சொன்னால் இடக்கை பக்கம் ஒரு ரோடு வருது பாருங்க. இதுக்கெல்லாம் திரும்பணும் நாங்கள். இங்கால இந்த முருகேஷ் வேண்ட பில்டிங் எல்லாமே இருக்குது. இந்த வீதிக்குள்ள திரும்புகிறோம். இதுக்குள்ள அப்படியே வாரம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் 600-650 மீட்டர் தூரம் போகணும். பாருங்கள் இந்த இடத்தையும் காட்டி கொண்டு போகிறேன். அப்படிங்கிற பாருங்கள் பெரிய பெரிய அப்பா பெரிய பெரிய வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த வீதிக்கெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் இந்த நாங்கள் காட்ட போகிற வீடு இருக்குது. ஓகே. அப்படியே வாரம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு பெண்ட் ஒன்று திரும்புது. பெண்டால் திரும்பினோட இன்னொரு பெண்ட் திரும்பணும். ஃபுல்லாக எங்கால தோட்டங்கள்லாம் பாருங்கள். எங்கால வீடுகள்லாம் கட்டி கொண்டு இப்படி மாடி வீடுகள் இங்கே பாருங்கள். உனக்கு எல்லாமே தோட்டம் இந்த ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீடு இல்லை, நாங்கள் அங்கே போகணும் கொஞ்சம் தூரம் பாருங்கள். சரி. அப்படியே நாங்கள் அந்த தோட்டமெல்லாம் தாண்டி வாரம்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா இடக்கை பக்கம் பார முதலாவது வீடு. இதில் குட்டி இடம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள். இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்குது பாருங்கள். எங்களுக்கு கடையும் இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த விவரங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஓகே. இது வந்து மொத்தம் 3.5 பரப்பு காணியில் அமைஞ்ச வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. மெயினாக வந்து அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடை இருக்குது. கடை இருக்குது, 2 கடை இருக்குது. 2 கடை இருக்குது. ஒரு அங்காள வந்து இங்கே வந்து 2டையும் சேர்த்தும் பாவிக்கலாம், பிரித்து பாவிக்கலாம். நடுவாலையே ஜாயின் பண்ணி இருக்குது. நடுவாலே பாதை இருக்குது. பாதை இருக்குது. 2டையும் சேர்த்தும் பாவிக்கலாம், இல்லை தனித்தனியாக பாவிக்கலாம். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? இது ஒரு கடை வந்து 200 ஸ்கொயர் இருக்குது. ஓகே. வீடும் தேவை, கடையும் தேவைன்னு சொல்கிறாங்களே. ஒரு சதுரடி இருக்குது. அந்த கடையும் வந்து 200 சதுரடி. இங்கே பாருங்க. அப்படியே மேலே வந்து லெவல் சீட் எல்லாம் அடிச்சிருக்கு. லெவல் சீட் அடிச்சிருக்கு கடைக்கு. தேவையான சொன்னால் இந்த கடையை அங்கால ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரியும் விட்டுருக்கு. இடம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வாசல் இருக்குண்ணே. பெரிய வாசல். இதுல 2 கடை இருக்குது, 3 கடை இருக்குது. அதில் 2, இதில் 2, இதில் ஒரு கடை, 2 கடை இருக்குது. ஓகே. அப்போ இந்த தான் இந்த இடம் கடை கட்டக்கூடிய இன்னொரு இடம் பாருங்க. அப்படியே இவ்வளோ தூரம் கட்டலாம். இன்னொரு 200 சதுரடி கடை வந்து இன்னொன்று கட்டலாம். ஓகே. இடம் மட்டும் கிடையாது. அப்படி இங்கே பார்த்துச்சுன்னா இதான் வீடு. என்ன வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பு 3.5 பரப்புன்னு சொல்லி தெரியும். அதுக்குள்ள வீடு கட்டி கிடக்கு. என்ன அங்காலே ஒரு வீடு கட்டலாம் கிடக்கு. வடிவாக கட்டலாம். அங்கால பெரிய ஒரு வீடு கட்டலாம். இது ஃபுல்லாக சுத்துமதில் தானே. சுத்துமதில் ஃபுல்லாகவே சுத்துமதில். ஓகே. தண்ணி அது சொல்ல தேவையில்லை. தண்ணி சொல்ல தேவையில்லை. பட் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை கிட்டத்தட்ட 10-11 இதில் 10 தென்னை நிற்குது. 10 தென்னை நிற்குது. வாடி அதுக்கு காட்டுறேன்னா 2 வீடு கட்டலாம். பெரிய இடம் இருக்குது பாருங்க. அப்படியே பெரிய ஒரு இடம் இருக்குது. வடிவாக கட்டலாம். இதில் இருந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்களுக்கு அப்படி ஒரு 1.5 பரப்புக்குற 1.5 பரப்புலாம் வந்துருக்கும். இந்த மதில் அளவை பார்த்தாவே தெரியும். அன்றைக்கு வடிவாக 2 பேர் கட்டலாம். இது வந்து ஒரு டிப்பரோ இந்த பெரிய வாகனம் சாமான் நான் சாமான் பறிச்சேன். நான் இதுக்குள்ள டிப்பராலேயே பறிச்சுலாம் கொண்டு வந்து பெரிய பாதை ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே அந்த வீடு தனியாக இந்த வீடு தனியாக கட்டுறாங்க. கட்டிக்கொள்ள ஒரு வீட்டை வண்டி 2 பேர் பிரிக்கலாம். அப்படி இல்லை எதுக்கு நீங்கள் தோட்டம் செய்ய போறீங்கன்னா தோட்டலாம். ஏன்னா பின்னுக்கெல்லாம் தோட்டங்கள். பின்னுக்கு எல்லாமே தோட்டம் தான். தோட்டம் அதாவது ஒரு அமைதியான சூழலில்
குறிப்பாக தோட்டங்களுக்கு நடுவுக்குள்ள ஒரு வீடு வேணும்னு சொன்னால் எடுத்துக்கலாம். எடுக்கலாம். சுத்தர தோட்டம் தான். ஒரு சைடு இஞ்சால சைடு தோட்டமாக வரும், அங்கே சைடு வீடு பக்கத்துலேயே பரவலிக்கிட்டே நீ ஃபுல்லாகவே வீடு வரும். ஓகே ஓகே. இங்கே தோட்டம் அப்போ வீட்டை இப்படி மறக்கிறது வேணும்னு சொன்னால் சந்தையை போத்தே இல்லை. இடவரை கறி பாஞ்சிங்கன்னா சும்மா பாடிக்கு அப்புறம் என்ன சாடக்கூடாது தம்பி இப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த வீட்டை பற்றி பார்ப்போம். வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். போட்டிக்கோ என்ன போட்டிக்கோ போட்டிக்கோ போட்டிக்கோன்னு சொல்கிறது வேற. இது நீட்டாக இருக்குண்ணே, கொஞ்சம் அகலம் கூட்டின நீளம் கூட இந்த பெரிய ஒரு போட்டிக்கோ இருக்குது. அப்படிங்கிற பட்சம் வீடு மொத்தம் எத்தனை அறை என்ன? இது 3 அறை. 3 அதே மாதிரி வாஷ்ரூம் இதுகள் இது நிலையில் இதெல்லாம் வந்து முதுரையில் எல்லாமே நில ஜன்னல் எல்லாமே முதுரை. ஓகே, அப்படி வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் ஹோலுக்கு வந்துடும். மெயின் லெவல் சீட் எல்லாம் அடிச்சுட்டு பாருங்க. மற்ற ஃபேன் இருக்குது, வயரிங் எல்லாம் செய்திருக்கேன் ஃபுல்லாக. எல்லா லைனும் சரி. இதில் இந்த டிவியில் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டுகள் எல்லாம் இருக்குன்னு இதில். ஓகே, இதான் முதல்ல இது வந்து தாயறை. இது வந்து சாமி பட தட்டு இருக்குது. ஓகே, இங்கே வந்து சாமி அறை பாருங்க, தட்டுகள் இருக்குங்க. இதுக்கு மேலே கேமரா லைனும் இதுக்கு இங்கே தாயறைக்கே கொடுத்துருக்குது. கேமரா லைன் என்ன? கேமரா சிசிடிவி லைன் ஃபுல்லாக. ஓகே, இது வந்து ஃபேன். இந்த பழைய செட்டப் மாதிரி இது அந்த வைக்கிறது சாமான் வைக்கக்கூடிய மாதிரி. ஓகே, இங்கே அடுத்த அறை. இது 2வது அறை. ஓகே, இது அதே மாதிரி தானே? இது அதே மாதிரி தான். இருக்குது லெவல் சீட், ஃபேன் எல்லாமே இருக்குது. ஃபர்னிச்சர் ஒன்றுமே இல்லை. அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு போர்டு இருக்கு. ஓகே, இங்கே வந்து கிச்சன், ஒரு அடுப்பு, அதே இது செட்டப் தான். அதே செட்டப். ஓகே, இதுக்கு என்ன இந்த வாஷ்ரூம் வந்து 2 வந்து இதுக்கு வீட்டோடய இருக்குன்னு செய்யுது. இது ஒரு ரூம் வந்து அடுத்த ரூம். ஓகே, அதுலேருந்து கடை பார்க்கலாம் நாங்கள். அதை வந்துச்சுன்னா பார்க்க ஓட வேண்டியது. இதில் எந்த ரூமுக்கு இருந்தாலும் ரோட்டையும் பார்க்கலாம். ரோட்டில் இப்போ கேட்டில் யார் வந்தாலும் பார்க்கலாம். இது முதலாவது பாத்ரூம். இது கோமட் இதோட இருக்குது. ஷவர் கோமட் எல்லா வசதியோடையும் இருக்குது. ஓகே, முழு வசதியோடையும் இருக்குது. ஹீட்டர் இல்லை, நீங்கள் வேணால் கூட்டிக்கொள்ளலாம். இல்லை அவை வேணும்னா கூட்டிக்கொள்ளலாம். ஓகே, அப்படின்னா இதெல்லாம் வெளியில் வரலாம். இது வழியில் வரலாம். அடுத்தது ஓகே, இதாலே கடைக்கு போகலாம். முன்னுக்கு இங்கே வாசல் இருக்கேன். இருக்கு. ஓகே, சரி, இப்போ வீடு பார்த்துட்டு வந்துடுவேன் என்ன? ஓகே, இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி விவரங்கள், இந்த உறுதிகள் வந்து இது 1990 வரும். பேங்க் லோன் பார்த்தோம். நாங்கள் வந்து பேங்க் லோனில் இருந்த காணியை செட்டில் பண்ணி நாங்கள் பண்ணோம். பேங்க் லோன்னு சொன்னால் யாருமே யோசிக்கிறது. ஓகே, அவங்கெல்லாம் பார்த்தா அவங்க பேங்க் லோன்லேருந்து நாங்கள் செட்டில் பண்ணி பண்ண காணி. ஓகே, நாங்கள் வேண்டியக்கே பேங்க் லோனில் இருந்தது. ஓகேங்களா? அப்போ டாக்குமெண்ட்ஸை தருவேன். அதே மாதிரி அந்த பாருங்க செக் பண்ணி போட்டு பண்ணலாம். வளமையாக சொல்கிற மாதிரி தானே. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இல்லாட்டி முதல் காட்டின வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வேண்ட போறீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு காட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் தருவேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேண்டிய லோயர் தான் பார்க்க வேண்டாம். வசதி உங்களுக்கு தெரிஞ்ச லோயர் இருக்குன்னு சொன்னால் கொடுத்து செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணி பார்த்தெல்லாம் ஓகேன்னு சொன்னால் வேண்டிக்கொள்ளலாம். என்கிட்ட நான் வளமையாக அதை சொல்கிறேன். வளமையாக சொல்கிறது தான். மற்ற வெளிநாட்டில் இருக்கிறாங்களும் வேண்டிக்கொள்ளலாம். அவே தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்குது. இது வந்து யாருமே உடனே வேண்டக்கூடிய இதில் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் 2 கடை வசதிகள் இருக்குது, தொழிலோட இருக்குது. இப்போ சில பேர் கேட்குறோம், இந்த நாட்டில் இருந்து கேட்குறோம், அதை கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அவைக்கு நாங்கள் ஊக்குவிக்கணும், அது எங்களுக்கு நிலம் தாங்கோ, இல்லை கடையில் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கணும். இது வீடும் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு இப்போ அவை எடுத்து போட்டு யாரும் கஷ்டப்படுறாங்களோ கடையை போட்டு கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு இதாக வரைய போட்டுக்குள்ள இருக்கிறாங்களுக்கு 2 பேருக்கு 2 கடையை போட்டு உருவாக்கி கொடுக்கலாம். செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். எல்லா வசதிகளோடையுமே இருக்குது. மற்ற நாங்கள் சொல்கிற விலையும் வந்து இதுக்கு மொத்தமாக வந்து 1,41,00,000 மொத்த விலை 3 பரப்பு வீடு கடை எல்லாம் சேர்த்து மதியுங்க. இது வந்து குறைஞ்ச மதிலே வந்தவங்களுக்கு 500 அடி மதில், 500 அடி சுத்த 500 அடி மதில். இன்றைக்கு அதுண்ட பெறுமதியை பாருங்க, வீட்டின பெறுமதியை பாருங்க, காணின பெறுமதி 3 பரப்பு அதை போட்டு பாருங்க. எல்லா வசதிகளுமே மொத்தமாகவே வந்து 1,41,00,000 ஃபிக்ஸ் ப்ரைஸ். நாங்கள் சிலவுகள் எல்லாத்தோடையும் போடுறானே, எல்லாருமே பார்த்தோன்னே கேட்குறது தான். எல்லாருமே கேட்கணும். அதில் முதல் போட்ட காணியிலே கேட்டது எங்களுக்கு என்ன உலாவிலே கேட்டேன். அதில் எங்களுக்கு இருக்கிறதே ஒரே உண்டு. உப்பு மடத்தில் போட்ட காணியில் எனக்கு ஒரே உண்டு தான் 2 வரைக்கும் இருக்குது. மற்றெல்லாம் புக்கிங் ஆகிட்டு எழுதியும் கொடுத்தாச்சு. முதல் போட்டது எழுதியும் கொடுத்தாச்சு ஆக்களுக்கு. அப்போ அதில் ஒரே உண்டு இதுவும் இருக்குது.
சரி ஓகே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு பண்ணிக்கொள்ளலாம் ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் தெரியும் மேலதுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு பண்ணிக்கொள்ளலாம் ஓகே பட் வந்து பார்க்கணும்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம் தான் காலை 6 மணிலேருந்து 6 மணி நான் அனுப்பேன் நிற்பீங்க அந்த டைமுக்குள்ள வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நேரடியாக வந்து வீடியோவில் சில விஷயங்கள் காட்டலாம் போயிடும் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இது இங்கே இருக்குது இந்த விஷயங்கள் இருக்குது இப்படி விஷயம் இருக்குன்றது எல்லாம் உங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்கும் நேரடியாக வந்து பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா தொடர்பு பண்ணிக்கலாம் ஓகே நன்றி. ஓகே